இந்த செடி நொணா செடி மாதிரி தானே இருக்குது. ஆமாங்க, இது நொணா செடியே தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது நோனிப்பழ செடி தான் இதில் முளைச்சிருக்குது. அதனால இந்த க்ரோ பேக்லேயே அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து இந்த செடியை மட்டும், இந்த செவ்வந்தி செடியை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா இலைலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், சரி இது நோனிப்பழ செடி இல்லை, நொணாப்பழம் செடி போல் இருக்குது அப்படின்ட்டு. மாடிக்கு சாயங்காலம் வரும்போது சும்மா இந்த ஒத்த பூ தான் பூத்துருக்கு. அவ்வளோ ஒரு வாசனைங்க. மல்லிகைப்பூவை விட அவ்வளோ ஒரு வாசனையாக வரும். நமக்கு ரொம்ப அப்படியே எப்படி அது சொல்லவே வார்த்தை வரல. மல்லிகைப்பூவை விட ஒரு அடர்ந்த மனம் அது. அவ்வளோ ஒரு வாசனை வரும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோட வாசனை எனக்கு. வீட்டை சுற்றி நிறையா இது மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க. மஞ்சனத்தி நிறைய வீட்டை சுற்றி இருக்குதா, அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இது பூ வந்திருக்கா, இப்போது இதில் காய் வருதா, என்ன நோனிப்பழ காய் வருதா இல்லை நொணாப்பழ காய் வருதா அப்படின்னு பார்த்துட்டு இதை எடுத்து போட்டுறணும். அதனால் இப்போது நோனிப்பழ செடி இருக்குது பார்த்திங்களா, அதையும் நான் காட்டுறேன். நோனிப்பழ செடி எப்படி முளைச்சதுன்னா, ஃப்ரெண்டோட ஊருக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருந்து நிறைய பழம் பறித்து எடுத்துகிட்டு வருவோமா. அதில் நிறைய வீணாக போடுறதும் இருக்குது, நிறைய ஜூஸ் போடுறதும் இருக்குது. அதில் அந்த மாதிரி தான் நிறைய ஜூஸ் போட்டது போக மீதி அழுகி போனது என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு உரமாக போடுவேன். உரமாக போடும்போது அதிலேருந்து நிறையா வளர்ந்தது தான் இந்த செடி. செப்பரேட் பண்ணோம். இதுலேயே எப்படியும் ஒரு 10-20 செடி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு செடி இருந்தால் போதும், யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸு சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸுங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். ஆனால் இது என்ன செய்யும், பேட் ஸ்மெல்லு வரும். பேட் ஸ்மெல்லு, அப்புறம் வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நமக்கு வந்து அது பழகிட்டோன்னாலே அந்த ஜூஸ் போட்டு குடிப்போம். நான் பழகினதுனால தான் இதை அடிக்கடி நான் ஜூஸ் போட்டு குடிப்பேன். என்னோடய தங்கச்சிக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம பழக தான் அந்த மாதிரி நமக்கு அதோடய டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிக்கும். நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடித்தாக்க அவ்வளோ பல வியாதிகள் தீரும். நான் இது கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இது கிடைக்கும்போது நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டும் இருக்கேன். நோனி பழச்செடி இது தான். இதை தனியாக செப்ரேட்டாக எடுத்தும் வைக்கணும். ஓகே, நீங்களும் மாடித்தோட்டம் வைங்க. ஃப்ரீயாக அப்படியே மைண்ட் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யார் எது சொன்னாலும் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யார் வேணாலும் எதனாலும் திட்டுட்டோம், நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, பாய்.